வெள்ளை முழு உளுந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். வெள்ளை உளுந்து ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண தண்ணி கீழே ஊற்றிட்டேன். இப்போ வேறு தண்ணியை ஊற்றிட்டு அரை மணி நேரம் உளுந்துடாமல் மூடி போட்டு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து பிறகு நல்லா சூப்பராகவே ஊறிடுச்சு. இது தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா கத்தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கிற உளுந்து, பச்சரிசி உளுந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி தண்ணி தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பொடியை நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, பொடிக்கு நறுக்கிற கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு சால்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கடாயில் எண்ணெய் சூடானதுமே கையில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தொட்டுட்டு நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். 1 சைடு நல்லா பாயில் ஆனதுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதை எண்ணெய் குடிக்காமல் உளுந்து எடுப்பாருங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெய் குடிக்காத மெதுவடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை பூரா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.